ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு வடை, உள்ளி தீயல், சேனை கிழங்கு பொளிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சுவையான சைவ விருந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோல் எல்லாமே சீவிட்டு சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறமா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வடைக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு பிசையும் போது அது கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து நம்ம நார்மலாக வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உளுந்த வடை ஷேப்பில் வடை தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான மரவள்ளி கிழங்கு வடை இல்லைன்னா கப்பை வடை நமக்கு தயாராகிடுச்சு. இது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ளி தீயல். உள்ளி தீயல் அப்படின்னா சின்ன வெங்காயத்தையும் வறுத்த தேங்காவையும் சேர்த்து செய்கிற குழம்பு தான். இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபியை தேங்காய் எண்ணெயில் செய்கிறது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காவோட ஃப்ளேவர் தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த தேங்காய் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம ஆயிலில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1/2 எலுமிச்சைப்பழ அளவு சைஸில் புளியை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இந்த குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த குழம்பை 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம குழம்பை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். சுவையான உள்ளி தீயல் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இது நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேனை கிழங்கு பொளிச்சது. நம்ம பொதுவாக மீன் வச்சு தான் பொளிச்சது செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனை கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன்.
இதோட தோல் எல்லாமே சீவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசான பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு கட்டியான பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு மேலே இது 2 பக்கமும் நல்லா தடவி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இந்த மசாலா நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு சேர்த்து 2 பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சேனைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பொரிச்சதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு இந்த தேங்காய் பால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த தேங்காய் பால் நல்லா கட்டியானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் சிம்பிளான கிரேவி நமக்கு தயாராகிடும். இப்போ நம்ம ஏற்கனவே சேனைக்கிழங்கும் பொரிச்சு வச்சுருக்கோம், மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம பொரிச்சது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு வாழை இலையை லைட்டாக அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அதை மடக்கும் போது உடையாமல் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண கிரேவியை ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண கிரேவி சேர்த்துட்டு அதுக்கு மேலே சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 லேயருக்கு நம்ம கிரேவியும் சேனைக்கிழங்கும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இலையை மடக்கி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசை பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட்டி வச்சுருக்க வாழை இலையை சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரும் வாழை இலை ஃப்ளேவரும் இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நமக்கு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிளான சேனைக்கிழங்கு பொரிச்சது நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சேனைக்கிழங்கு பொரிச்சது, மரவள்ளி கிழங்கு வடை, உள்ளி தீயல் இந்த ரெசிபி 3ஐயுமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.